ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன். நான் 2 பார்ட்டு ரோப்ளாக்ஸில் பிளாக்ஸ் ஃபுட்லேயே போட்டிருந்தேன். அது 2லேயுமே நான் வால்யூமாக கம்மி பண்ணல. ஃபஸ்ட்டு ஒன்னில் கம்மி பண்ணியிருந்தோம் கேட்டுருந்துச்சு. செகண்ட் ஒன்லேயும் கம்மி பண்ணேன், அப்படி இருந்து கேட்டுச்சு. கம்மி பண்ணியிருந்தேன், பட் அது கம்மி ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் இது ரெக்கார்ட் பண்ணதை பார்க்காம அப்படியே இது பண்ணிட்டேன், அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது சரியான பிரச்சனை ஒன்று நடந்துருந்துச்சுன்னு. ஏன்னா அந்த மியூசிக் சவுண்டுனால நான் பேசுகிறது கடைசி வரையும் கேட்கல. இப்போ வந்து ஃபுல்லாகவே மியூசிக் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ போன தடவை நமக்கு விஸ்வாமோரி நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ வந்து யாரும் இல்லை. அதான் முக்கியமாக ஒன்று சொல்லணும். நீ என்னடா மெரைன் ஸ்டார்டரில் இருக்க பைரட்டு தானடா நீன்னு கேட்கலாம். நான் வந்து இந்த ஜங்கிளில் இருந்தேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், திருப்பி நம்ம போகலாம், நம்ம இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வந்தால் மிடில் டவுன்னு ஒரு டவுனுக்கு போனேன். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே வழி தெரியாமல் திருப்பி இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தா மெரைன் ஸ்டார்டரு. சரி, பைரட்டு அடிப்பாங்க போலன்னு நினச்சேன். சரி, நம்மளாம் போய் சண்டை கட்டும், நம்மக்கிட்ட தான் கட்டான இருக்கே அது இருக்கேன்னு நினச்சேன். பார்த்தா குவஸ்ட்டு கொடுக்குறாங்க. இவன் மெரைன் லீடர்னு தானே போட்டிருக்கு பேர். இங்கே பாருங்கள், மெரைன் லீடர். ஆனால் இங்கே பாருங்கள், இன்ட்ராக்ட் கொடுக்குறேன்னா குவஸ்ட்டு கொடுக்குறாங்க இவன். அதுக்கப்புறம் நான் ஜங்கிளில் நிறையா காசு சேர்த்திட்டு அங்கே இதில் பிளாக்ஸ் ஃப்ரூட் ஷாப் இல்லை. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்துட்டேன். இங்கே இருந்துச்சா, சரி இங்கே வீடியோ இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்துட்டு ஆஃப்லைனில் காசு சேர்த்து வச்சுருந்தேன். பார்த்தாவே தெரியும், இங்கே தெரியும் காசு. இப்போ நான் கையை எங்கே வச்சுருக்கேன்னு பாருங்கள், ஜாய்ஸ்டிக்கு கீழே. ஒரே ஒரு ஸ்கிரீன் வெயிட் பண்ணுங்கள். சரி கைஸ், வீட்டில் அம்மா கூப்பிட்டாங்க, அதான் போயிட்டேன். சரி, இப்போ வந்து நான் திருப்பி ஒரு கொஸ்ட்டு கேட்டு இப்போ இது பண்ணேன். பிளாக்ஸ் ஃப்ரூட் அங்கே ஷாப் இல்லாதனால இங்கே வந்து போர் அடிக்குதுன்னு சும்மா கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சும்மா உக்காந்துருக்கமேன்னு சொல்லி கலெக்ட் பண்ணால் 7000க்கு மேலே வந்துருச்சு. சரி, ராக்கெட் 5000 தானே, அதாவது இந்த ராக்கெட் அப்படிங்கிற பிளாக்ஸ் ஃப்ரூட் 5000 தானே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அது கீழே ஸ்பின் இருக்குது, அது வந்து 7500 தான். அதனால வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா ஆயிடுச்சு. அதனால இப்போ அதுதான் நான் வாங்க போகிறேன். பை எக்யூப்டு அங்கே இருக்கு, வந்துருச்சு. சரி தம்பி, விடுங்க. வாவ், ரேசர் விண்டுன்னு ஒன்று இருக்குது. வாவ், என்ன பண்ணா இப்போ? சரி இருங்க, இதான் இந்த ட்ரைனி மேலே போய் செக் பண்ணி. என்ன விழுந்து கிடக்குறானு? டேய், ரேசர் வெண்ட் என்ன கீறானா? இல்லை புரியல. கீறானா என்ன? சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். ரேசர் வெண்ட் என்னடா இங்கிட்டு திரும்பி கீற? பிளாக்ஸ் ஃப்ரூட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ கட்டானால நான் இது யூஸ் பண்ணேன், ஒயிட் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைடு திரும்பிக்குவோம். இது ஒரு பெரிய பிரச்சனை. இதே மாதிரி தான் இதுலேயும் ரேசர் விண்ட்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்கான். யூஸ் கொடுத்து இப்படி திரும்பி கீறான். அதனால் நம்ம அவனை கையிலேயே முடிச்சு விட்றோம். ஏன்னா கொலை பண்ணிடுவாங்க நம்மளை. இந்த கீரி அட்டாக் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை தான். ஸ்பின்னு வந்து அந்தளவுலாம் ஒன்றும் இல்லை கைஸ். பிளாக்ஸ் ஃப்ரூட்டு இப்போ ஒன்று காட்டா. ஃபஸ்ட்டெல்லாம் நான் தண்ணியில் போன முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தண்ணியில் ஸ்விம் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்களேன், ஹெல்த்து குறையுதா, அவ்வளோதான். இதுதான் இந்த பிளாக்ஸ் ஃப்ரூட்டில் ஒரு பிரச்சனை. எப்படியோ
பைரட் ஸ்டார்டர் வந்துட்டோம். இதுக்கு நான் அங்கேயே செத்தே வந்திருக்கலாம் போலையே. பரவாயில்ல, இங்கே இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் வந்தேன். சரி, இப்போ நம்ம கோல் இஸ் கோயிங் டு பி ஜங்கிள் போகணும். வந்த இடத்துக்கே திருப்பி போகிறோம்ல. சரி போவோம். போகிற வழியில் இந்த பெட்டியை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா காசு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. காசு கிடைக்கும், அது நிறையா கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அங்கே இருக்குது ஜங்கிள், அந்த ஓரத்தில். இங்கே தான் நான் இதுதான் மிடில் டவுனை பார்த்துட்டு நான் இங்கே வந்துட்டேன். மிடில் டவுன்லேருந்து லெஃப்ட்டு ஞாபகம் வச்சுப்போம். ஓகே. அப்படி கரெக்டாக ஏறிட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் விளையாடும் போதெல்லாம் சுத்தமாக ஏறவே முடியல. கூச்சி 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 தண்ணியில் 10-15 தடவை செத்து, தண்ணியில் விழுந்து 10-15 தடவை செத்து, அதுக்கப்புறம் தான் பழகினேன். இப்போ ஈஸியாக இருக்குது. அடுத்த தடவை வாங்குவோம். நான் 300 ரூபா போட்டு தான் வாங்குவேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் டீஸ்பான் ஆயிரும். அப்புறம் காசு இல்லாமல் தத்தளிக்க வேண்டியது தான். இந்த போட்டே ஓகேவாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த 300 ரூபா போட்டு ஸ்பீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே என்ன சரி, இந்த பார்ட்டில் கொரிலாஸ் போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா மங்கீஸ் முடிச்சு கிட்டத்தட்ட நான் 20th லெவல் வந்துட்டேன். ஏன்னா நான் அந்த காசு ஏற்றிக்கு இருக்கும்போது 20th லெவல் ஆயிடுச்சு. அதே மாதிரி முக்கியமாக சொல்லணும், ஸ்டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு நிறையாவே கிடச்சிருந்துச்சு. நான் யூஸ் பண்ணாமே இருந்தேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு யூஸ் பண்ணாமே இருந்தேன். இது வேறு ரேண்டர் ஆகி தொலையுது. சீக்கிரமாக தான் ரேண்டர் ஆகும். ஐயோ நல்ல வேலை. இந்த ஜங்கிள் வந்து ஒரே இருட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. எனக்கு மட்டும்தான் தெரியுதா? இருங்க, பிரைட்னஸ் அதிகப்படுத்திப்போம். பிரைட்னஸ் அதிகப்படுத்திட்டோம்ல. சரி, கொரிலா குவெஸ்ட் கொடுத்து பார்ப்போம். கொரிலாஸ் வந்து இதுக்கு பக்கத்து ஐயோ. ஆனால் நான் சொன்ன மாதிரி தான் போன எபிசோடில் சொல்லியிருந்தேன். இந்த நீங்கள் பிளாக்ஸ் ஃப்ரூட் சாப்பிட்டு இந்த அளவு தண்ணி இது பண்ணிங்கன்னா, இந்த அளவு தண்ணியில் போனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் குறையாது. ஏன்னு நான் சொல்கிறேன். ஒன் பீஸ் பார்த்தவங்களுக்கு இது தெரியும். இது ஒன் பீஸை வச்சு உருவாக்கின கேம் பிளாக்ஸ் ஃப்ரூட்டு. ஒன் பீஸ் பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது என்னன்னா, இப்போ நீங்கள் பிளாக்ஸ் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களால் தண்ணிக்குள்ளே நீங்கள் தண்ணிக்குள்ளே முழுகுனீங்கன்னா செத்துருவீங்க. அதுக்கு தண்ணியில் பட்டாலேலாம் இல்லை, தண்ணிக்குள்ளே மூழ்குனீங்கன்னா செத்துருவீங்க. மூழ்குனீங்க அவங்களால நீச்சல் அடிக்க முடியாது. பட் இந்த கேமில் நீச்சல் அடிச்சுக்கோங்கிற மாதிரி கொடுத்துருக்கான். தண்ணிக்குள்ளே மூழ்குனீங்கனால தான் சாவீங்க. அந்த குட்டியாக இருந்துச்சுல தண்ணி, அதாவது நீங்கள் மூழ்கலை, அதனால உங்களுக்கு இதாக இருக்குது. எங்கள் நாய் வேறு தொல்லை பண்ணுது. காலை பிடிச்சி நோண்டாது சசா. ஐயோ, இந்த கொரிலாவை கொல்றதுக்குள்ள நான் செத்தேன். தண்ணியில் விழுந்தா மொத்தமாக முடிச்சு விட்ருவானுங்க. மொத்த பயமாக இருக்குது. சரி, அங்கே ஒரு கொரிலா இருக்குது, அதை போய் முடிப்போம். அங்கே ஏதோ எனக்கு ரொம்ப தெரிஞ்சு ஏதோ சர்க்கிளாக எல்லோ கலர் சர்க்கிள். என்னடா ஆளுக்கு நான் மட்டும்தான் ஃப்ரீ போட் எடுத்து சுற்றுறேனோ? ஆளுக்கு பெரிய பெரிய போட் எடுத்து சுற்றுறானுங்க. நான் மட்டும்தான் ஃப்ரீ போட் எடுத்து சுற்றிக்கிருக்கேன். ரேசர் ஃபேண்ட். ஐயோ கீழே வந்துட்டேன். இந்த கொரிலா இது நமக்கு சேம் லெவலாக இருக்குது. கொரிலாவும் 20வது லெவலு, நானும் 20வது லெவலுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன, நான் ஒரு கொரிலாவை முடித்தா எனக்கு ஃபுல் ரெக்கவரி ஆகிடுது. ஐயோ, எப்படி செத்தேன்? சரி, நமக்கு தான் ஸ்டாட்ஸ் பாயிண்ட் அதிகமாக இருக்கேன், அதை போய் இது பண்ணுவோம். கன்னு பிளாக்ஸ் ஃப்ரூட்டோட பவர் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதை 15வது லெவல் மாற்றி விட்ருவோம். யார் பார்த்துறாங்க. ஓகே, இது 4 இருக்கா? 4 கரெக்டாக இருக்கும். சரி போங்க. 2 கொரிலா மட்டும்தான் கொண்டுருக்கணும். ஆமாம், 2 கொரிலா தான். இவன் யாரா? மெரைனா பைரட்டா? யாருன்னே தெரில. ஓடிடு. சரி, இந்த குவெஸ்ட்டை முடிச்சுட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஐயோ, எங்கிட்ட தான் அந்த பக்கத்து ஐலாண்ட் இருக்குது.
இங்கே தான் இருக்கு. டபுள் ஜம்ப்பு, டேஷ் 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 டேஷ். என்னடா நான் வந்தோடனே எல்லோரும் ஸ்பாட் ஆகுறீங்க. ஃபேஸர் ஃபேஷ் போடு போடு போடு. தயிர 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 முடிச்சாச்சுலே. சரி, ரேசர் விண்டை போட்டு ஆரம்பிப்போம். என்ன இங்கே ரேசர் விண்டு நல்லாவே குறையுதுப்பா. நான் பிளாக்ஸ் இது அப்கிரேட் பண்ணிட்டு வந்ததுனால நான் பயங்கரமாகவே குறையுது. இப்போ ட்ரை பண்ணுவோம். என்ன குறுக்கால் அடிச்சிட்டாங்க. பக்கத்துலேருந்து இந்த ரேசர் விண்டு கொஞ்சம் தூரத்துக்கு போகணுனால நம்ம பக்கத்துலேருந்து அடிக்கக்கூடாது, தூரத்தில் நின்று அடித்தோன்னா முடியுது. இங்கே நின்று யூஸ் கொடுத்து ரேசர் என்னடா 2 அடி தான் அடிக்கிறான். அப்படியே நிறைய அடி அடித்தானே. சரி சீக்கிரம் வீடியோ பார்த்தோன்னா 1 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. இப்போ கஷ்டம் முடிக்கலான்னு பார்த்தா இதை மட்டும் முடிக்க முடியல. அதே மாதிரி கைஸ், நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா எனக்கு எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குது. நான் பிளாக்ஸ் ஃப்ரூட்டாக போட்டுட்ருக்கிறேன், அதனால தான். சரி கைஸ், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க பிளாக்ஸ் ஃப்ரூட் பிடிச்ச ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே 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 ஓகே. இன்னும் முடிய மாட்டேங்குது இந்த ஃபஸ்ட்டு 2 நாளுக்கு போகும் போலையே. ஐயோ கொரில்லா கிங்கு இவங்ககிட்ட போனோம்னா நம்மளை கொலை பண்ணி எடுத்துரும். 50வது லெவலா? எத்தனாவது லெவல் மட்டும் பார்த்துருவோம். 25வது லெவல். ஓகே, ஈஸியாக தான் இருக்குது. இந்த இடத்துல இந்த கொரில்லா கிங் மட்டும் முடிஞ்சோன்னா ஜங்கிள் முடிஞ்சிடும். அடுத்த எபிசோடில் இந்த கொரில்லா கிங்கையும் முடிச்சு ஜங்கிளை முடிச்சிருவோம். நான் ஆஃப்லைனில் 25 லெவல் வர வரையும் ப்ளே பண்ணி வைக்கிறேன். டன் 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 டன். அப்பாடி எப்படியோ கஷ்டம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் புதுசாக ஆர்ஸ்லேஷன் ஒரு அட்டாக் வந்திருக்கு. அது நான் அடுத்த வீடியோவில் என்னென்னு பார்ப்போம். சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். பாய் 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 பாய்.